நம்ம அவர் போகும்போதே நம்ம வந்து அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நினச்சிக்கலாம் போவேன். நிச்சயமாக வரமாட்டார், இருந்தாலும் நம்ம சொல்லணும். அவர் போய்ட்டு தான் நான் தேங்கி தான் சொன்னேன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். வந்தால் நல்லாயிருக்கும், அதில் வந்தால் நான் வருவேன் அப்படின்னு சிரிச்சுட்டே ஜாலியாக தான் சொன்னார். இன்வைட் பண்ண போகும்போது, அதாவது அவர் வரணுன்றது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். நம்ம கண்டிப்பாக அவர் வரணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. அந்த கார்லேருந்து எடுத்த புக்கை அணைச்சி பிடிச்சபடியே வந்து சொன்ன மரப்பட்டு வேசி சட்டையோட வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்து அதை கலந்துருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோறு போட்டு வளர்ந்த விஜயகாந்த் கூட வளர்ந்தவன். பிரபு சார் வந்து அவர் ஒய்ஃபோட வெட்டிங் வந்துட்டாங்க. சரத்குமார் ராதிகா வந்து அங்கே வெட்டிங் வந்துட்டாங்க. அது வரும் நல்லா ஒரு ஜெயின்ட்டாக இவ்வளோ இடத்துல கேரியர் சாப்பாடு. வெல்விஷர் பிரகாஷ் ராஜ் இல்லை, நாசர் சார், மணிரத்னம், சுஹாசினி மேடம், குஷ்பு, எல்லாம் அந்த 5 பேரும் வந்து நான் மெயினாக மிஸ் பண்ணேன். வெங்கட் பிரபுவோட கேங் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களே பிரிஞ்சு தான் வந்தாங்க. வெங்கட் பிரபு சார் வரவே. அவரும் சிவகார்த்திகேயன் 2 பேருமே வந்திருக்க வேண்டியது. சிவகார்த்திகேயன் 2 பேருமே அவரும். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்றைக்கி நம்மளோட சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் உங்கள் பொண்ணோட கல்யாண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எங்கே பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து ஏதோ நம்ம வீட்டு கல்யாணம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. விஜய் சார் வந்தது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. அழகாக வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்குற ஒரு ஃபீலு. நீங்கள் எப்போ போய் இன்வைட் பண்ணீங்க? இன்வைட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? அஃப்கோர்ஸ் அவர் அப்போவே சொன்னார், நான் வந்துடுவேன்னு சொன்னார். அதான் வந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ இன்வைட் பண்ண போகும்போது, அதாவது அவர் வரணுன்றது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். நம்ம கண்டிப்பாக அவர் வரணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் கூட இன்றைய அவருடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இதெல்லாம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் கண்டிப்பாக அவரால் வர முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து மரியாதை நிமித்தம் அதை போய் கொடுத்துட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் போனோம். பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. நம்ம அவர் போகும்போதே நம்ம வந்து அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நினச்சிக்கலாம் போவேன். நிச்சயமாக வரமாட்டார், இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல. போய் கூப்பிட்றேன், ஏன்னா எல்லாம் நல்லா ஏதோ ஒரு பத்திரிக்கையில் எங்கேயா பார்த்துட்டு கேட்பாங்க. நம்ம போனோம். அவர் போய்ட்டு தான் நான் தேங்கி தான் சொன்னேன். வந்தால் நல்லாயிருக்கும், அதில் வந்தால் நான் வருவேன் அப்படின்னு சிரிச்சுட்டே ஜாலியாக தான் சொன்னார். ஸோ அது நடந்துச்சு விஷயம். ஆமாம், அந்த அது ஒரு உரிமையாக சொன்னார். அது என்ன வந்தால் நான் வருவேன்னாரு. அதே மாதிரி வந்தார். வரும்போது அழகாக நீ சொன்ன மரப்பட்டு வேசி சட்டையோட வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்து அதை கலந்துக்கிட்டு அந்த கார்லேருந்து எடுத்த புக்கை அணைச்சி பிடிச்சபடியே வந்து அது ஒரு மாதிரி இது நான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அழகாக வந்துட்டார். அதில் வந்து கண்டிப்பாக சார். உங்கள்கிட்ட பர்சனலாக பொண்ணோட கல்யாணம் அப்படின்னாலே வந்து அது ஒரு ஹார்ட் ஃபீலிங் தானே சார்? அது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்க? ஏன்னா ஃபுல்லாக பார்த்தேன், சிரிச்ச முகமாக இருந்தது. பட் அது ஓரமாக ஒரு வருத்தமும் இருக்கும்ல. இல்லை, நான் வந்து அதை வந்து வருத்தமாக எடுத்துக்கல. என்ன காரணம்? 2 விஷயம். ஒன்று, பொண்ணு நம்மளோட சென்னையிலே இருக்கா. அது ஒரு இல்லை, வீட்டுக்கு மிக அருகிலேயே இன்னொரு வீட்டில் அவங்க இருக்க போகிறாங்க. அதனால் எல்லாமே பெரிய பிரிவு மாதிரி இல்லை. அது வெளியூர்லாம் அனுப்பலை. இந்த ஃபாரின் போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் வந்து பெரிய பிரிவுக்கான வேலையில் தினம் சந்திக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அதேமாரி ஒரே பொண்ணுங்கிற போது கொஞ்சம் அதில் ஒரு அதிகமான அக்கறை இருக்கும். கண்டிப்பாக அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. கண்டிப்பாக சார். ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த வெட்டிங் எங்கே திரும்பினாலுமே வெட்டிங் ஃபோட்டோஸ், ரிசப்ஷன் ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு இருக்கும்போது எல்லாருமே வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. செலிப்ரிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா காமன் பீப்புளுமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லும்போது அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றி கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக அதாவதுமா நம்ம வந்து ஓரளவுக்கு வருவாங்க, சிறப்பாக நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் இவ்வளோ நம்ம செய்கிறோம். ஏன்னா எல்லாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் போய் நேரடியாக அழைச்சிருக்கேன், எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். இவ்வளோ பேர்த்தோடு இவ்வளோ வருஷம் ஒரு 45 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பழகியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்துட்டையும் எனக்கு ஒரு
ஒரு தொடர்ந்து டச் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு சீசனலாக வந்துட்டு போகிற ஆள் மாதிரி இல்லாமல் ஒரு 45 வருஷம் இங்கேயே இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே நான் அவங்க உள்ளே வரும்போதே நானும் இருந்திருக்கேன். சார் டே ஒன்று அவங்க உள்ளே வரும்போதே என்ன தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி உள்ள பேச்சல் எல்லாமே என்னோடய ஜூனியர்ஸ் தானே. ஆமாம். பட் ஃபார் 1 or 2 சீனியர்ஸ் தவிர மீதி எல்லாருமே வந்து நான் பார்க்குற காலத்துலேயே உள்ளே வந்து நான் கண் முன்னாடியே வளர்ந்தவங்க எல்லாருமே. ஸோ நாமளும் தொடர்ந்து டச்லேயே இருக்கோம். அதனால் வந்து எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அது என்னோடய க்ரெடிபிலிட்டின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது வந்து என் மகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க அந்த 45 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரின்னு இருக்கும்போது உங்களோட தயவில் ஆக்சுவலி ஒரே இடத்துல ரொம்ப நாள் கழித்து 80s ஹீரோயின்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது எங்களால். அதுவே எங்களுக்கு ஒரு பிளெஸிங். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சுகன்யா மேமை பார்க்குறோம், மோகன் சாரை பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரே இடத்துல பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்த ஒரு மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல சார். ஆமாம், அதான் சொன்னேன். இப்போ என்னுடைய முதல் படம் நான் வந்து என்னுடைய அம்மா கரிசம் 2வது படம் சின்ன மாப்பிள்ளை, அதோட ஹீரோயின் சுகன்யா. அவங்களோட இன்னும் நம்ம தொடர்பில் பேசிக்கிட்டே இருப்போம். முதல் படத்துக்கு ஹீரோயின் ரேவதி, அவங்களோட இன்னும் தொடர்ந்து தொடர்புலையும் அவங்க வர வேண்டியது கல்யாணத்துக்கு அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வர முடியலாங்க. இந்த மாதிரி ரொம்ப எல்லாத்தோடும் தொடர்பில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி ரேகா வந்தாங்க, என்னுடைய முதல் படத்தோட கதாநாயகி ரேகா, அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்களோடவும் நம்ம இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறோம். எல்லாருமே நம்ம யாரையுமே அதுதான் இன்றைக்கி ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே நம்ம வந்து ஹாய் பைன்ற மாதிரி போகிற ஆள் இல்லை. எல்லாத்தோடவும் அவங்களுடைய நல்லதுக்கிட்டு எல்லாம் கலந்துக்கிட்டு பங்கு பெற்று போயிட்டு வந்துட்டு பேசிட்டு அவங்கள விஷ் பண்ணிவிட்டு அவங்களோட வெற்றிகளை நாமளும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களோட இருக்கிறோன்றது தான் இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இவங்கெல்லாம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், வர முடியலேன்னு சில காரணங்களாக இல்லை. இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இண்டிகோ ப்ராப்ளம். அதில் வந்து எனக்கு வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட வெல்விஷர் பிரகாஷ் ராஜ் வரல, நாசர் சார், மணிரத்னம், சுஹாசினி மேடம், குஷ்பு, எல்லாம் இந்த 5 பேரும் வந்து நான் மெயினாக மிஸ் பண்ணேன் அன்றைக்கி அந்த ஃப்ளைட். இதனால இல்லாட்டி அவங்களும் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து வெங்கட் பிரபுவோட கேங் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களே பிரிஞ்சு தான் வந்தாங்க. வெங்கட் பிரபு சார் வரவே இல்லை. யூஎஸ் போயிருக்காரு, அவரும் சிவகார்த்திகேயனும் 2 பேருமே வந்திருக்க வேண்டியது. ஆனால் சிவகார்த்திகேயன் 2 பேருமே அவர் வந்து அந்த அடுத்த படத்துக்களுக்கான ஒரு டெக்னிக்கல் ஒர்க்குக்காக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டாங்க. ஓகே ஓகே. அதனால் அவர் வர முடியல, 2 பேருமே வர முடியல. பட் திருப்பி வந்துட்டு வருவாங்க வீட்டுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் பர்சனலாக ரொம்பவே வியந்து பார்த்தது வந்து உங்கள் அந்த டெக்காருக்கு ஒரு மெனக்கெடல்னு ஒன்று வந்து ஜென்ரலாக எல்லா வீட்லேயுமே வந்து பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்காரு, ஆனால் பின்னாடி எல்இடி வச்சுட்டு நான் யோசிச்சேன் என்ன எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பின்னாடி வேறு மாதிரி இருக்கே, அந்த ஐடியா யாருது சார்? ஆக்சுவலி அந்த பின்னாடி எல்இடி வச்சு, ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவில் வேறு எல்இடி இருந்தது, வேறு டிசைன் இருந்தது, இந்த ஐடியா நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து வேற ஒரு கார்ப்பரேட் ப்ரோக்ராமில் இந்த எல்இடியை பார்த்தேன். நான் இவ்வளோ பெரிய எல்இடி, அதான் கர்வ் எல்இடி. ஓகே ஓகே. ஃப்ளாட்டாக இல்லை, இப்படி கர்வாக இருக்கும். அதில் நேச்சுரலாக சீன்ஸ்லாம் போடுவோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து ஓஎஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அவங்க தேர் ஆல்சோ வெரி கிரியேட்டிவ் பீப்புள். இது சொன்னோன்னே டக்குன்னு அது எங்கே இருக்குன்னு பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு வேணுங்கிற அந்த பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எல்லாமே போனோம். இது வந்து எனக்கு வந்து சும்மானா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்றுக்கு போட்டு, அதை விட நம்முடைய ஏன்னா இது வந்து கல்யாணம் 1 வாரம் ஆச்சு முடிஞ்சு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கல்யாணத்தையும் அதில் போடும்போது ஆடியன்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இப்போ யாராவது வரும்போது, இப்போ விஜய் சார் வரும்போது அவருடைய ஃபோட்டோ போட்டு வெல்கம் போடுறோம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லேயே அவங்க நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி அது பண்ணணும். அதனால தான் அது. எவ்வளோ நாள் சார் பிளான் பண்ணீங்க இந்த வெட்டிங்க்கு அப்படின்ட்டு? ஏன்னா ப்ராப்பராக ஒன்று பண்ணணும், ஏன்னா பெரிய க்ரௌட். அதுக்குன்னா நம்ம அந்த சினிமா ப்ரொடக்ஷன் வந்து 11th ஹவரில் எல்லாம் பண்ணி ரொம்ப ஈஸியாக பழகிட்டாங்க. நாளைக்கு காலையில் ஷூட்டிங்கே நீங்கள் ரெடியாக இருங்கள, அது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பழகிடுச்சு. இதெல்லாம் வி ஹேவ் ஒண்டர்ஃபுல் டீம். அதனால் வந்து இந்த பேக்ரவுண்டை மாற்றினதே 1 வீக் தான் ஆச்சு. முன்னாடி வந்து வேற ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருந்தோம், அது வேண்டாம் எல்இடி போட்டுடலாம்னு சொல்லி அப்புறம் தான் எல்இடி கொண்டு வந்தோம். ஓ ரைட் ரைட். எல்லாமே அமைஞ்சது. கண்டிப்பாக
ஓகே. ஒரு வெட்டிங் அப்படின்னாலே ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கல்யாண விருந்து தான். நாங்க பர்சனலா போய் பார்க்கும்போது நெறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. "அப்பா கல்யாணம் ரொம்ப திருப்தியா இருக்குப்பா." அந்த விருந்து தான் முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த ஆமா, விருந்து நீங்க பத்தி எவ்வளவு செலவு பண்ணி பண்ணாலும் நல்ல சாப்பாடு போட்டா தான் நிறைவு பெறும். எஸ். அது தப்பா இல்லைங்க. நேத்து வேற சாப்பிட்டு அது வரவே கூடாது. புரியுது. ஏன்னா நான் வந்து சோறு போட்டு வளர்ந்த விஜயகாந்தோட வளர்ந்தவன் நான். விஜயகாந்த் சாரோட வந்ததுனால அந்த சாப்பாடு இடத்துல ரொம்ப கவனமாக இருப்பேன். அது வந்து கோயம்புத்தூர் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பண்ணாங்க. அவங்க ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து முதல் முறையாக வந்து ஒரு 200 கேனில் கோயம்புத்தூர்லேருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க. ஓ! ஏன்னா அவங்க வந்து அந்த தண்ணிக்கு அந்த டேஸ்ட் கொடுத்து பழகிட்டாங்க. ஆமா. தண்ணி மாறும்போது டேஸ்ட் மாறும். ம். அதனால் இந்த முக்கியமான விஷயங்களுக்கு செய்கிறதுக்காக ஒரு ட்ரக்கு நிறையா தண்ணி அங்கேருந்து 200 கேன்ஸ் கொண்டு வந்து ஓகே. அதை தான் பேஸாக வச்சுட்டு குக் பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. எல்லாருமே வந்து எல்லா விஐபிஸ் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ்லாம் போட்டாங்க. என்ன என்ன சொன்னாங்க? ரொம்ப யாராவது 2, நல்லா 3 இருக்கு. பேர் சொல்லுங்க சார். பார்த்திபன் சார் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குனாரு. நம்ம பாண்டே சார் ம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் வந்து வாய்ஸே போட்டிருக்காங்க. நைஸ் நைஸ். நல்ல ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் டெக்கார் ஒரு பக்கம் ஃபுட் ஒரு பக்கம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப 2 பக்கம் பலமாக நின்றுச்சு. அப்புறம் வந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து மொத்த பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை இன்னும் கிராண்டியர் ஆக்கிட்டாங்க. தூக்கினா செலிப்ரிட்டிஸ்னால் எல்லாருமே அது நேமே சொல்ல முடியாது. அப்படி நான் யாரெல்லாம் கூப்பிட்டனோ நான் சொன்ன இந்த 5 பேர் இந்த ஃப்ளைட் இதில் மிஸ் ஆனது வரை அத்தனை பேருமே வந்தாங்க. ஆமா. ஒரு சில பேர் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணலனாலும் வெட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆமாம். சரத்குமார் இல்லை சார், பிரபு சார். இல்லை பிரபு சார் வந்து அவர் ஒய்ஃபோட வெட்டிங்க்கு வந்துட்டாங்க. ஆமா. சரத்குமார் ராதிகா மட்டும் அங்கே வெட்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்புறம் ஜெய், சிவா, வைபவ், அவங்க எல்லாம் வெட்டிங். விமல் எல்லாரும் வெட்டிங்க்கு வந்துட்டாங்க. அதான். அங்கே ஒரு பெரிய group வந்தாங்க. அங்கே இளவரசர் அங்கே வந்திருந்தாரு. ஆக்டர் ஜேபி வந்திருந்தாரு. ஆமா ஆமா. இங்கேயும் வந்தார் அங்கேயும் வந்தார். வாவ். நடிகர் இளவரசர் அங்கேயே வந்துட்டார். ம். அப்புறம் நம்முடைய இயக்குனர்கள் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாரும் வந்துட்டாங்க. கண்டிப்பா. ஆமாம், சங்கர் சார் ஒய்ஃபோட வந்திருந்தாங்க. ஒரு எல்லாருமே வந்து ஒரு கிராண்டியரான வெட்டிங்ல இன்னொரு கிராண்டியர்னா அது எல்லாருமே இவங்க தான். ஆமாம், எல்லாருமே பொலிட்டிக்கலாகவும் நான் யாரை கூப்பிட்டனோ எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டாங்க. நம்ம துணை முதல்வர் அழைச்சிருந்தேன். அவர் கொஞ்சம் வெளியூரில் இருந்ததுனால அவர் வர முடியல. ஐயோ! ஓகே ரைட்டு சார். இப்போ ஃபுட் அப்படின்னு பற்றி பேசும்போது தான் எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் இப்போ பிரபு சார் பற்றி பேசும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. பிரபு சார் வீட்டு சாப்பாடு அப்படின்னாலே ஒரு தனி இதுன்ட்டு இருக்கும்ல சார். உங்களோட மெமரிஸ் வித் பிரபு சார் வீட்டு சாப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல கண்டிப்பாக? ஐயோ நிறையா இருக்குது. நாங்கள் சின்ன மாப்பிள்ளைல ஆரம்பித்து இப்போ கடைசியாக என்னோட படம் சார்லி சாப்ளின் நடிக்க வரைக்கும் அந்த வீட்டு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறதுல அவர் தவறுனதே கிடையாது. அது வரும் நல்லா ஒரு ஜெயிண்ட்டாக இவ்வளோ உயரத்தில் கேரியர் சாப்பாடு இது இவ்வளோ இண்டஸ்ட்ரியே தெரிஞ்ச விஷயம். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது எல்லாருமே இப்போ ஒரு மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபு சார் வந்து க்ரூவில் இருக்காருன்னா கண்டிப்பாக அவர் வீட்டு சாப்பாடும் வந்துடும் அப்படின்ட்டு. பிரபு சார்லாம் வந்து அதான் சொன்னேன், என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்து சார் உங்களை நேரில் வந்து பார்க்கணும் 2 மாதம் முன்னாடி சொன்னேன். என்ன பாப்பா கல்யாணமான்னு கேட்டார். கேட்டோன்னே என்ன அப்படி கேட்குறீங்கன்னு. வேறு என்ன அதுதான் நீ நேரில் வரவங்க வேறு அடுத்து அதானே இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. என்றைக்கு நான் நவம்பர் 27 தஞ்சாவூரில் மாப்பிள்ளை அந்த ஊர்லாம் கேட்கலாம். வெரி குட். தஞ்சாவூரில் அந்த செங்கமூட்டில் என்னோடய சூட் ரூமை புக் பண்ணுங்க, நானும் இப்படி தான் வந்துடுறேன். நான் வாங்கன்னு கூட சொல்லலை. அப்படி என்னோடய உரிமையை எடுத்து சொல்லிட்டே நான் வந்துடுவேன் அப்படி அந்த மாதிரி தான். அதே மாதிரி சரத்குமார் ராதிகா இருக்கிறது நான் கல்யாணத்துக்கே வரோம். அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு அங்கேருந்து வந்து திருச்சி வந்து அங்கே வந்து தஞ்சாவூர் வந்து ஒரு நாள் தங்கி மறுநாள் அட்டன் பண்ணி வந்தாங்க. நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. வீட்டு கல்யாணம் இது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக நம்ம சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம். இந்த அன்பு தான் சொத்து. கண்டிப்பாக. எத்தனை கோடிகள் இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு கேதரிங்கை கொண்டு வர முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து கல்யாணம் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். கல்யாணம் ரிசப்ஷனே பார்த்தீங்கன்னா நான் பெரிய மண்டபத்துக்கெல்லாம் போகலை. சின்ன மண்டபம் நியாயமாக காம்பேக்டாக இருக்கும் போதும், அவ்வளோதான் நான் நினச்சேன். நான் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.